வணக்கம். பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்களை அலசுற இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு திகைப்பூட்டுற கேள்வியை பார்க்க போறோம். நாம தெரிஞ்ச பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங், அதுதான் உண்மையிலே எல்லாத்துக்கும் ஆரம்பமா? இல்ல, நம்ம பிரபஞ்சம் ஒரு பெரிய கருந்துளைக்குள்ள, ஆமா, பிளாக் ஹோல், அதுக்குள்ள உருவாகி இருக்க முடியுமா? ஆமா, இது கேட்க கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கலாம். ஆனா சமீபத்திய கண்டுபிடிப்புகள் இந்த கேள்விகளை ரொம்ப முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு ஆதாரம் என்னன்னா, முக்கியமா ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி JWST அனுப்புன டேட்டா தான். அதை ஒட்டி வந்த ஒரு யூடியூப் வீடியோவோட குறிப்புகளும் கூட. ஓ, அப்படியா? அப்ப நம்ம நோக்கம் என்ன செய்ய போறோம்? அதாவது அண்டவியல் பத்தி நம்ம வழக்கமா புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களுக்கு சவால் விடுற இந்த புதுசான, சில சமயம் நம்பவே முடியாத மாதிரி தோன்ற கருத்துக்களை ஆழமா புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆதாரம் எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு பார்க்கணும், அதானே? சரிதான். முதல்ல ஏன் இந்த மாதிரி மாற்று சிந்தனைகள்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கணும். அதாவது பெருவெடிப்பு கோட்பாட்டுக்கே சில சவால்கள் வந்திருக்கு இப்போ. ஆமா, என்னோட ஞாபகம் சரியா இருந்தா 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிக் பேங் தான் ஆரம்பம்னு படிச்சிருக்கோம். அது ஒரு உறுதியான தியரின்னு நினைச்சிட்டு இருந்தோமே, இப்போ என்ன மாறிடுச்சு? ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி பிரபஞ்சத்தோட ரொம்ப ஆரம்ப காலத்தை பாக்குது. அங்க நாம எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா உருமான ரொம்ப பெருசா நல்லா வளர்ந்த விண்மீன் திரள்கள், அதாவது கேலக்சிஸ் தெரியுது. சீக்கிரமாவா? எவ்வளோ சீக்கிரம்? பிரபஞ்சம் இவ்ளோ சீக்கிரத்துல எப்படி இவ்ளோ முதிர்ச்சி அடைஞ்சதுங்கிறது ஒரு புதிர் மாதிரி இருக்கு. இது பெருவெடிப்பு பத்தின நம்ம சிம்பிளான படம் முழுசா இல்லையோன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புது. இதுவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இதை விட ஆச்சரியமா ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த பிரபஞ்சத்தோட சமச்சீர்மை பத்தின கேள்வி. கான்சஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர் ஜியோர் ஷமீர், அவரோட ஆய்வு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் இந்த விவாதத்தோட ஒரு முக்கியமான புள்ளி. ஷமீர் JWST டேட்டாவை வச்சு ஆரம்பகால பிரபஞ்சத்துல இருந்த நூத்துக்கணக்கான கேலக்சிகளோட சுழற்சி திசைகளை ஆய்வு செஞ்சாரு. இப்போ பிரபஞ்சம் ஐசோட்ரோபிக்னு நாம நினைக்கிறோம், அதாவது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சீரா இருக்குன்னு. அப்படி இருந்தா கேலக்சிகள் ஏறக்குறைய 50% இடது பக்கமாவும் 50% வலது பக்கமாவும் சுத்தணும், ஒரு ரேண்டமா இருக்கணும். ஆனா ஷமீர் பார்த்தது வேற, அப்படிதானே? அவர் பார்த்த பெரும்பாலான ஆரம்பகால கேலக்சிகள் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி ஒரு சார்பு நிலையை காட்டுது. அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு மேல நம்ம பால்வீதி சுத்துற திசைக்கு எதிர் திசையில சுத்துற மாதிரி தெரியுது. இந்த காஸ்மிக் கைப்பழக்கம் அல்லது இந்த சமச்சீரற்ற தன்மை, அசிமெட்ரி, இது ரொம்ப முக்கியமானது. இது எதேச்சியா சும்மா தற்செயலா நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. சொல்றேன்ல, ரொம்ப கம்மி. ஒரு காயினை சுண்டுனா ஹெட்ல டேல் 50-50 வரணும். ஆனா ஒரு பக்கம் அதிகமா விழுதுன்னா காயின்ல ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப பிரபஞ்சத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சுழற்சி சார்பு இருக்கா? இது எப்படி முடியும்? ஒரு சீரான பெருவெடிப்புல இருந்து இது எப்படி வந்திருக்க முடியும்? ரொம்ப கரெக்டான கேள்வி. இந்த சமச்சீரற்ற தன்மை எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் நம்மள அடுத்த ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோட்பாட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் கருந்துளை அண்டவியல், பிளாக் ஹோல் காஸ்மாலஜி. இதோட மைய கருத்து என்னன்னா, நம்ம பிரபஞ்சம் ஒரு தாய் பிரபஞ்சத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய கருந்துளைக்கு உள்ள பொறந்திருக்கலாம். ஒரு நிமிஷம். கருந்துளைனா எல்லாத்தையும் உள்ள இழுத்து அழிச்சிடுற ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பு சக்தி தானே? அது எப்படி ஒரு புது பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும்? இதுதான் நீங்க சொன்ன அந்த பெரிய பார்வை மாற்றமா? ஆமா, இதுமான அடிப்படை மாற்றம். கருந்துளைகளை வெறும் அழிவு சக்தியா பார்க்காம, ஒருவேளை அவை மாற்றத்துக்கான அல்லது மறுபிறப்புக்கான ஒரு வாசலா இருக்கலாம். இதுதான் இந்த கோட்பாட்டோட ஆணிவேர். இங்கதான் ஷமீரோட கண்டுபிடிப்பு முக்கியமா இருக்கு. பெரும்பாலான கருந்துளைகள் சும்மா இருக்காது, அவை சுழலும். அப்படி நம்ம பிரபஞ்சத்தை உருவாக்குனதா சொல்ற அந்த தாய் கருந்துளையும் சுத்திட்டு இருந்தா, அது தன்னோட கோண உந்தம், அதாவது ஆங்குலர் மொமெண்டம், அதோட சுழற்சி வேகத்தையும் திசையையும் உள்ள புதுசா உருவாகிற பிரபஞ்சத்துக்கு கடத்தியிருக்கலாம். ஓ, புரியுது. அதாவது அந்த தாய் கருந்துளையோட சுழற்சி உள்ள பிறந்த நம்ம பிரபஞ்சத்து மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம்னு சொல்றீங்க. சரிதான். அந்த தாய் கருந்துளையோட சுழற்சி அது உருவாக்குன புது வெளிநேரத்துல ஒரு மாதிரி சுழற்சிய, ஒரு திசை சார்பை ஏற்படுத்தியிருக்கலாம். நாம இப்போ JWST வழியா பார்க்குற அந்த கேலக்சிகளோட ஒருமித்த சுழற்சி திசை இருக்கு இல்லையா, அது அந்த ஆதிகால தாய் கருந்துளையோட சுழற்சியோட ஒரு மங்கலான கைரேக மாதிரி இருக்கலாம்.
இது ஷமீர் கண்டுபிடிச்ச அந்த சமச்சீரற்ற தன்மைக்கு ஒரு நல்ல விளக்கமா அமையுது. அப்போ நம்ம பெருவெடிப்புன்னு சொல்றது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல, அதுக்கு பதிலா ஒரு பெரிய பிரபஞ்சத்துல இருந்த ஒரு கருந்துளைக்குள்ள நடந்த ஒரு நிகழ்வு. சரி, கருந்துளையோட அந்த ஈவென்ட் ஹொரைசன், அதாவது ஒளி கூட தப்பிக்க முடியாத எல்லை, அதை தாண்டி உள்ள போற பொருள் என்ன ஆகும்? அது ஒரு சிங்குலாரிட்டில போய் முடியுதுன்னு படிச்சோம். ஆமா, கிளாசிக்கல் தியரி அப்படிதான் சொல்லுது. ஆனா குவாண்டம் ஈர்ப்பு விசை பத்தின நவீன கோட்பாடுகள் வேற மாதிரி யோசிக்குது. மிக மிக அடர்ந்தியான உயர் ஆற்றல் நிலைகள்ல பொருள் ஒரு முடிவிலி புள்ளியில நசுங்கி போகாம ஒரு பவுன்ஸ், அதாவது ஒரு மீள் எழுச்சிய சந்திக்கலாம். பவுன்ஸ், சுருங்குன பொருள் திரும்ப விரியுதா, அப்படியா? ஒரு வகையில அப்படிதான். அந்த மீள் எழுச்சி அந்த கருந்துளைக்குள்ளேயே ஒரு புது பிரபஞ்சத்தை உருவாக்கலாம். அது மெதுவா விரிவடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு தனி வெளிநேரம். இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா நம்ம பிரபஞ்சம் ஒருவேளை இன்னும் கூட ஒரு பெரிய தாய் கருந்துளைக்கு உள்ளே விரிவடைஞ்சிட்டு இருக்கலாம். அப்பா, நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது. இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, இந்த கருத்து தனியா நிக்குதா இல்ல வேற அண்டவியல் கோட்பாடுகளோட பொருந்தி போகுதா? நோபல் பரிசு வாங்கின ராஜர் பென்ரோஸ் பேர் அடிபட்டுச்சு. நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த கருந்துளை அண்டவியல் ராஜர் பென்ரோஸோட இணக்கமான சுழற்சி அண்டவியல், அதாவது கன்ஃபார்மல் சைக்ளிக் காஸ்மாலஜி, சிசிசி அப்படின்னு சொல்ற கோட்பாட்டோட ரொம்ப அழகா பொருந்தது. பென்ரோஸோட ஐடியா என்னன்னா, பிரபஞ்சங்கள் முடிவே இல்லாத சுழற்சிகள்ல ஈயான்ஸ் பொறக்குது, வாழுது, அப்புறம் மெல்ல மங்கி அடுத்த பிரபஞ்ச யுகத்துக்கு வழிவிடுது. அப்போ பிரபஞ்சம் அழிஞ்சு போறதில்ல, உருமாறுது. இதுல கருந்துளைகளோட பங்கு என்ன? பென்ரோஸோட சிசிசிலையும் சரி, இந்த கருந்துளை அண்டவியல்லையும் சரி, கருந்துளைகள் வெறும் கல்லறைகள் இல்ல. அவை ஒரு பிரபஞ்ச யுகத்தோட கடைசில மிஞ்சி இருக்கிற பொருளையும் ஒருவேளை தகவலையும் கூட அடுத்த பிரபஞ்ச யுகத்துக்கு கடத்துற ஒரு மெஷின் மாதிரி, இல்லனா விதை மாதிரி செயல்படுது. ஒரு யுகத்தோட கருந்துளைகள் அடுத்த யுகத்தோட பெருவெடிப்புகளுக்கு இல்லனா பவுன்ஸ்களுக்கு காரணமா இருக்கலாம். நம்ம பிரபஞ்சங்கிறது இந்த முடிவில்லாத சங்கிலியில ஒரு கண்ணி மட்டும்தான். ஓஹோ, அப்போ பிரபஞ்சத்தோட தோற்றம் பத்தி இப்ப நம்மகிட்ட ஒரே ஒரு கதை இல்ல, பல சாத்தியமான கதைகள் இருக்கு, அப்படிதானே? அத கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. முக்கியமா 3 அண்டவியல் மாதிரிகளை நாம ஒப்பிடலாம். 1, கிளாசிக் பெருவெடிப்பு. இதுதான் நாம பரவலா ஏத்துக்கிட்டது. 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிங்குலாரிட்டியில இருந்து பிரபஞ்சம் உருவாச்சு. இது நிறைய அவதானிப்புகளை, அதாவது காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன், கேலக்சி பரவல் இதெல்லாம் விளக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன? அந்த முதல் புள்ளி எங்கிருந்து வந்துச்சு? இந்த கேள்விக்கு பதில் இல்ல. கரெக்ட். 2வது, பிக் பவுன்ஸ் கோட்பாடுகள். இங்க பெருவெடிப்பு ஒரு ஆரம்பமே இல்ல, அது ஒரு மாற்றம். ஒரு பழைய பிரபஞ்சம் சுருங்கி ரொம்ப அடர்த்தியான நிலைக்கு அப்புறம் குவாண்டம் விசைகளால பவுன்ஸ் ஆகி நம்ம பிரபஞ்சமா விரிவடையுது. இது முதல் காரணம்ன்ற சிக்கலை தவிர்க்குது. பென்ரோஸோட சிசிசி மாதிரி சுழற்சி ஐடியாவோடையும் பொருந்துது. சரி, மூணாவது நாம இப்ப பேசிட்டு இருக்கிற கருந்துளை அண்டவியல். நம்ம பிரபஞ்சம் ஒரு தாய் பிரபஞ்சத்துல இருந்த ஒரு கருந்துளையிலிருந்து உருவாச்சு. கருந்துளைக்குள்ள நடக்கிற பவுன்ஸ் ஒரு புது பிரபஞ்சத்தை உருவாக்குது. இது JWST பார்த்த அந்த கேலக்சி சுழற்சி சமச்சீரற்ற தன்மைக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம கருந்துளைகளை பிறப்புக்கான வாசல்களா பாக்குது. அப்போ கிளாசிக் பெருவெடிப்பு ஒரு நேர்கோடு மாதிரி, ஆரம்பம், நடுல வாழ்க்கை, அப்புறம் முடிவு. ஆனா இந்த பவுன்ஸ், கருந்துளை அண்டவியல் இதெல்லாம் ஒரு வட்டம் மாதிரி, ஒரு சுழற்சி, இல்லனா ஒன்னிலிருந்து இன்னொன்னு உருவாகிற மாதிரி ஒரு படிநிலையான கதையை சொல்லுது. ரெண்டுமே அந்த சிங்குலாரிட்டின்ற ஒரு கஷ்டமான கணித சிக்கலை தவிர்க்குது. சரியா சொன்னீங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சுழற்சி மற்றும் படிநிலை மாதிரிகள் பார்க்க நவீன இயற்பியலோட உச்சமா இருந்தாலும் ஆச்சரியமா சில பழைய காலத்து சிந்தனை முறைகளை ஞாபகப்படுத்துது. ஆமா, நீங்க சொல்லும்போது எனக்கும் தோணுச்சு, ஒரு 2000 வருஷம் முன்னாடி இருந்த பண்டைய ஜெர்மானியர்கள் அவங்களோட மல்டிவர்ஸ் பத்தின கருத்துகள் 9 உலகங்கள்னு சொன்னாங்களே, அது ஞாபகம் வருது. அது மட்டும் இல்ல, இந்திய வேதங்கள்ல, இந்து தத்துவத்துல வர்ற யுகங்கள், கல்பங்கள், பிரபஞ்சத்தோட முடிவில்லாத பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு சுழற்சிகள் பத்தின கருத்துக்களோட இது ரொம்பவே ஒத்து போகுது. பவுன்ஸ் கோட்பாடுகள் பிரபஞ்சத்தோட நித்தியமான சுழற்சிய சொல்லுது. கருந்துளை அண்டவியல் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்தது வர மாதிரி பிரபஞ்சங்கள் ஒன்னுல இருந்து இன்னொன்னு உருவாகிறத சொல்லுது.
நவீன அறிவியலோட கண்டுபிடிப்புகள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சில உள்ளுணர்வுகளை இல்ல தத்துவங்களை சரி பார்க்குற மாதிரி இருக்குல்ல இது சும்மா தற்செயலா நடக்குதா இல்ல மனுஷ சிந்தனையோட ஆழத்துல இருக்கிற ஏதோ ஒரு உண்மையோட பிரதிபலிப்பா? இது நம்மளை இயற்பியலை தாண்டி தத்துவார்த்தமான கேள்விகளுக்கு கூட்டிட்டு போகுது. பிரபஞ்சத்தோட தோற்றத்தை நாம பார்க்குற பார்வை மாறும்போது அதுல நம்ம இடம் என்ன, நம்ம இருப்போட அர்த்தம் என்ன அப்படின்ற கேள்விகளும் ஆழமாகுது. அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ கிளாசிக் பெருவெடிப்பு ஒரு நேர்கோட்டு கதை மாதிரி, ஒரு தனித்துவமான ஆரம்பம், வாழ்க்கை, அப்புறம் ஒருவேளை வெப்ப மரணம் மாதிரி ஒரு முடிவு. இது ஏன் இந்த ஆரம்பம் என்ற கேள்வியை விட்டுட்டு போகுது. ஆனா இந்த சுழற்சி மாதிரிகள் ஒரு வேற விதமான பார்வையை கொடுக்குது. என்ன மாதிரியான பார்வை? இந்த பவுன்ஸ், கருந்துளை, அண்டவியல் மாதிரியானவே எல்லையற்ற தன்மையை பத்தி பேசுது, மறுபிறப்பை பத்தி பேசுது, ஒரு பெரிய ஒழுங்கு, ஒரு பேட்டர்ன் இருக்கிறத பத்தி பேசுது. இங்க முடிவுகளும் ஆரம்பங்களும் ஒண்ணுக்கொண்ணு எதிரானவை இல்ல. அது ஒரே விஷயத்தோட ரெண்டு முகம். பிரபஞ்சம் ஒரு உயிருள்ள விஷயம் மாதிரி சுருங்கி விரிஞ்சு திரும்ப எழற மாதிரி ஒரு சித்திரம் கிடைக்குது. இது ஒரு தடவை நடந்த படைப்பு இல்ல, தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிற ஒரு பெரிய சுழற்சி. இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் தான். ஆனா இந்த பெரிய அண்ட நடனத்தை, இந்த முடிவே இல்லாத சுழற்சியை இயக்குறது எது? இது சும்மா இயற்பியல் விதிகளோட குருட்டுத்தனமான செயலா, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம், ஒரு அறிவு, ஏன் ஒரு பிரபஞ்ச உணர்வு, காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றாங்களே, அது இருக்கா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஒருவேளை பதில் சொல்ல முடியாத கேள்வியா கூட இருக்கலாம். கருந்துளைகள் எப்படி பிரபஞ்சங்களை உருவாக்குதுன்றத இயற்பியல் விளக்கிடலாம். ஆனா இந்த முடிவே இல்லாத பிறப்பு இறப்பு சுழற்சியோட பிரம்மாண்டம், அதோட நோக்கம் என்ன? இந்த அண்டவியல் அளவுல நடக்கிற உயிர் சுழற்சிக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? இல்ல இது அர்த்தமே இல்லாத தற்செயல்களோட தொடர்ச்சியா? இந்த அறிவியல் கோட்பாடுகள் நம்மள மெய்யல், ஏன் ஆன்மீக சிந்தனையோட எல்லைக்கே கூட்டிட்டு போகுது. ஆமா, நாம இன்னைக்கு பேசின விஷயங்கள் உண்மையிலே மனச கவருது. பெருவெடிப்புங்கிறது கதையோட ஆரம்பம் இல்ல, ஒரு நீண்ட முடிவில்லாத கதையோட ஒரு அத்தியாயம் தானோ. இந்த எண்ணம் நம்மள பத்தியும் பிரபஞ்சத்துல நம்ம இடத்தை பத்தியும் முற்றிலும் புதுசா யோசிக்க வைக்குது. நிச்சயமா இந்த ஆய்வுகள் உறுதியான பதில்களை தந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவை வலுவான சான்றுகளையும் இன்னும் ஆழமா யோசிக்க வேண்டிய புது கேள்விகளையும் முன்னாடி வைக்குது. குறிப்பா அந்த லியோர் ஷமீர் கண்டுபிடிச்ச கேலக்சிகளோட சுழற்சி திசையில இருக்கிற சமச்சீரற்ற தன்மை, அது பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு பெரிய ரகசியத்துக்கான திறவுகோலா இருக்கலாம். நம்ம பிரபஞ்சம் ஒரு தனித்தீவில்ல, ஒரு பெரிய அண்டக்கடல்ல மிதக்கிற ஒரு நீர்க்குமிழிதானோ அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் மெல்ல கிடைச்சிட்டு வருது. சரி, நம்ம இன்னைக்கு இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக, அதாவது நம்ம நேயர்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறோம். ஆரம்பங்களும் முடிவுகளும் எதிரெதிரானது இல்ல, அவை ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு, ஒன்னு இன்னொன்னுக்கு வழிவகுக்குது. இந்த கருத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிரபஞ்சம்ங்கிறது எண்ணற்ற முடிவே இல்லாத சுழற்சிகள்ல ஒண்ணுன்னா அது உங்கள பத்தியும் உங்க இருப்ப பத்தியும் என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்ச நாடகத்துல நம்ம பங்கு என்ன? நாம ஒரு பெரிய அர்த்தமுள்ள ஒரு வடிவத்தோட பகுதியா, இல்ல வெறும் தற்செயல் நிகழ்வுகளோட விளைவா? இந்த கேள்விகளோட அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் சிந்திச்சுக்கிட்டே இருங்க.